மூணு சுண்டு மாவு கோதுமை மாவு கோதுமை மாவு உருளைக்கிழங்கு மற்றும் சின்ன வெங்காய பிரட்டல் வெப்பம் கறிய வச்சாச்சு தான் சாப்பிடலாம் டிலானி எல்லாம் வந்தீங்க பாவம் இதெல்லாம் அதே அமைக்கிறேன் நீங்கள் நினைக்க மாதிரி இல்லையோ இப்போ பாருங்க வீடியோவில் இப்படி தான் செய்கிறோம் ரெண்டு இப்படி தான் செய்கிறேன் இங்கே மேட்ஜி கறி செய்கிறதுக்கு வந்து கிலோ ஓட்ட எடுத்தாச்சு ஓகே மூன்றாவது இதோட நல்லா வந்து என்னடா வடி வரைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் மிது. இப்ப இந்த காணொலியில என்ன பார்க்க போறாண்டியன்னா எனக்கு தெரியும், தம்பி தான் தெரியும். தம்பி தான் தெரியும். ஒரே போடுவேன் வரட்டாமா இல்ல வரட்டா நான் போறேன் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் சொன்னா எங்களுடைய ரதியம்மா சொன்னாங்க. இல்ல ரதியம்மா சொல்லல தம்பி சொன்னா இன்னைக்கு நான் நல்ல சாப்பாடு செஞ்சாரு உங்களுக்கு பின்னில டைம் தானே. இன்னைக்கு ஒரு சாப்பாடு செஞ்சாரு, சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்தா நாளைக்கு கூப்பிடாதீங்க ரெண்டு சொல்லியிருந்தேன். அந்த வகை ரெண்டே பாத்தீங்கன்னு சொன்னா உருளைக்கிழங்கு இன்னும் 2-3 மரக்கெல்லாம் போட்டு என்ன பிராணம் பட்டி செஞ்சு தர பிராணம் பட்டி தானேடா முட்டை பட்டிஸ் மரக்கறி பட்டிஸ். உண்மையிலேயே விதுவை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அவன் சொன்ன மாதிரி தான் பிரபல ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்கிறான். மற்றது அந்த ஹோட்டல் அவங்களோட ஹோட்டல் தான். அதில் வேலை செஞ்ச வடிவா அவனுக்கு வந்து இதெல்லாம் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. அதனால் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது முட்டை பட்டிஸ் தான். நம்ம கழிச்சு நிற்காம காணொலிக்குள்ள போகலாம். அதுக்கு முதலாவது எங்களோட காணொலி ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க காணொலி எல்லாம் வந்து சேருமாங்க. வீடியோக்கு போகலாம் வாங்க. இன்னைக்கு முற்றுமுழுதான் அந்த வீடியோவை கொண்டு போய் இயக்க போகுது. இல்ல மிது இல்லடா, எனக்கு தெரிஞ்சானா சொல்ல மாட்டேன். அதிகமா நான் செஞ்சு கொண்டு போவோம். அப்படியே நான் சொல்லுவேன், நீங்க செய்யுங்க. ஓகே, ஆர்டர்ல வரும். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன 4 முட்டை இருக்கு. 4 தானடா? ஆமா, காணும் 4 முட்டையும். எனக்கு உனக்கு அப்ப டிலானிக்கு என்னடா இரு அது ஒவ்வொன்று பாதியானே டிலானி சாப்பிடுறீங்களா? ஒரு முட்டை ஒரு பரிசுக்கு வைக்கிறல என்னடா? ஒரு முட்டை பாதியா தமட்ற. சரி இன்றைக்கு விதுட்ட சரி ஒரு பரிசு எவ்வளோடா? ஹோட்டல்ல எவ்வளோ வைக்கணும்? ஒரு பரிசா 30 ரூபாய் பானு. என்னடா ஹைகேல்? ஓ அது கொரோனாவுக்கு முந்தி கேபி ஏன கேமுனே 30 கடலாமேரா 50 ரூபாய் 60 ரூபா. டேய் மரக்கறி ரொட்டி 50 ரூபா. மரக்கறி ரொட்டி 50 ரூபா. முட்டை பரிசு எவ்வளவு? முட்டை பரிசு 60 ரூபா உண்டு. 60 ரூபா. ஓகே, அது கடை ஒரு கடையில மேலே கடைக்கு 100 ரூபாய் போகுது. சரி, வெளிக்கடையில 70 ரூபா சரி அவ்வளோ சொல்லு. அப்போ ஒரு பரிசுக்கு எவ்வளோ முட்டை வைக்கணும் சொல்லுங்க. அதில் அதாவது ஒரு முட்டையே 4 பீஸ் வைப்பானே. எப்படி பாருங்க இந்த ஹோட்டல் மரம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பாதி அமைக்கிறேன் என்ன 4 வட்டி ஒரு பாதி அமைக்கிற 70 ரூபாய்க்கு. கடவுளே பாருங்க ரதியம்மா, நம்மள கண்ணை பிடுங்க. நம்ம 2 வைப்போம். நம்ம 2 வைப்போம். நம்ம கடை இல்லனே முழு முட்டைக்கியா? இல்ல உனக்கு இல்ல முட்டை வரா வரல வீடியோக்குனே. உனக்கு இல்ல முட்டை. சரி, நாங்க 4 முட்டை வாங்கிக்கிறோம். 4 வண்டி உனக்கு வர உனக்கு இல்லனே. வேணும்னா விட முட்டை எடுத்தா நீ வை. முடிஞ்சா கை வச்சு பாரு. அப்ப நீங்க வெஸ்டிக்கு முட்டை அவைய போடுவேன். முட்டை அவைய போடுவேன். முட்டை அவைய போட்டு தான் வந்து இப்ப சொல்லுவான் இது என்னென்ன தேவைன்னு சொல்லி. வெஸ்டிக்கு அக்கினியை வளர்த்து முட்டை அவைய போட்டு சாதிப்போமா? ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெஸ்டிக்கு முட்டை ஏத்த தெரியுமா? 2 வாங்கிச்சாருங்கோ. நெருப்பு நல்லா 10 4 முட்டை அவைய போட போறோமா பட்டி செய்யறதுக்கு. முட்டை பரிசு முட்டை பட்டிஸ் மேறதோ இல்ல வேற மேறதோ ரியாவே செஞ்சு தரணும். ரியா பாப்போம். அதிகமாக நம்பிக்கை இருக்கா முட்டை பரிசு ஆகுறது? நான் செய்வானிடா பாப்போம். 400 உங்களுக்கு கொட்டமா இது மாதிரி. வேற என்ன நாங்க எல்லாடி கொழுக்கட்டை ஆகி காண்டுட்டேன். மக்களுக்கு நீங்களை பாக்குற மக்களுக்கு நாங்க ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு காட்டி கொண்டே இருக்கோம். அதானே என்ன முட்டையை வெரைட்டி ஆச்சு காட்டுவோம். ஓகே, முட்டையை வரட்டும். இப்போ என்னடா இப்போ அடுத்தது? அடுத்து என்ன மாவு குழச்சி எடுக்கிறான். மாவு குழச்சி எடுத்து சாப்பிட்றான் மச்சமாவே.
மாவு வைக்கிறலடா அப்ப அப்ப வைக்கிறதா குழைக்கிறேன். மாவு குழைக்கணும். பதத்துக்கு எடுக்கணும் அந்த மாவு செஞ்சேனே. சரி ஓகே. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்டா? ம் பாட்டிக்கு விட அப்புறம் பத்தி வட்டி தான் சொல்ல அப்புறம். ஓகே மாவு எவ்வளோ எடுத்துக்கு இதில்? 3 சுண்டுமா 3 சுண்டு சுண்டு மாவு. ஓகே கோதுமை மாவு. கோதுமை 3 சுண்டு கோதுமை மாவு. இதோட ஆ சீனி கலக்க போகிறோம், உப்பு கலக்க போகிறோம், தண்ணி கலக்க போகிறோம். சரிடா டேய். செஞ்செடுப்போம். சீனி எடுத்துடா அழகு சொல்லுங்கடா. நான் கேட்க நான் சொல்கிறேன்ல. சீனி என்னதுக்கண்டா ஒன்று இனிப்பு தன்மைக்கு. பட்டு சீனி தான் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஆ இனிப்பு தன்மைக்கு. மற்றது நம்மளது மொறுமொறு தன்மை வருமே, ஓ அது இந்த சீனியால் மட்டும்தான் மொறுமொறு தன்மை வரும். சி பார்த்தீங்களா? இதான் சொல்கிறேன், நான் கடையில் சாப்பிடாதீங்கடா. மொறுமொறு இந்த கலரிங் நல்லா வரும். நல்லா வருமே. வரும். அப்போ டேஸ்டியாக இருக்கும். சீனியில் ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். அதுக்கான சீனி சேர்க்காங்க. மாஜரியும் சேர்க்கலாம் என்ன? இல்லை மாதிரி எல்லாம் இல்லை. மாஜரி இல்லையா? அட கடவுளை நீ சொன்னடா வெஜ்ஜுக்கு. ஓகே இப்போ வெஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டுக்கு நம்ம இப்போ மாவு குழைக்க போகிறோம். மாவு குழைக்க போகிறோம். அது ஓகே பேசி தண்ணியை கையை கழுவோம். இங்கே வாங்க வடியா. ஓகே அதுக்கப்புறம் சீனியை கொட்டுறேன். ஓகே எத்தனை மாவு போடணும்? ஒரு கரண்டி. ஒரு கரண்டி ஏண்ணே? ஒரு கரண்டி சீனி போட்டு காணுந்தானே? கொஞ்சம் போடு. என்ன வாங்கினாங்களே? 2 கரண்டி சீனி போட்டுக்கலாம். கொஞ்சம் 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 மிது குழந்தை பிள்ளைக்கு கொடுத்திக்கு. ம் சரி, சீனி போட்டாச்சு. ம் கல் துளுப்பு இருந்தாலும் துளுப்பு போடலாம். போடுன்னு நல்லா மேக்கர் கொத்து மேக்கர். ஆனா செப்புக்கு ஒரு போட்டியா ஒரு செப்பு வந்து கேட்றப்பா பதியம்மா இங்க சமைச்சா அவர் இங்கே வேலையை பாருங்கம்மா. ஆறு அடிச்சா அதிகமாக அடிக்கலாம். சார் அதிகமா இதெல்லாம் செய்ய மாட்டாங்களேடா. என் கண் கண்ட கை செய்யும். அது சரி அது சரி. அங்கண்டா கை செய்யும் எப்படி அப்ப அப்ப ஆனா கண் கண்ட காய்ச்சணும்னு சும்மா காய்க்கிறோம் நம்மளாக்கள். அப்ப அந்த கொத்து கடையில போய் கொத்தை பார்த்து போட்டு நீங்க திருப்பி செய்யலாமே. நாங்க செய்யண்டா. கொத்தடிக்கலாம் அதிகமாக. அடிக்கலானே. இப்படிதான் உருட்டி போட்டு ஊத்துறேன். ரொட்டி விட்டு போட்டு. ம் நமக்கு மறக்க ரொட்டி வந்தா சரி. அது தம்பி தெரியும் தானே செய்யறது. ஆ அது தெரிஞ்சாலும் நமக்கு அதான் தெரியுமா முக்கியம். மக்கள்கிட்ட தான் சொல்லிக்கணும். நம்ம ஒருவேளை பட்டிசி வந்து போலையாக மாறலாம், என்ன இப்படி மாறாது. உருண்டையாக மாறலாம். அது வீடியோட முடிவுலாம் பார்க்கலாம். என்ன வந்தீங்கன்னு கிடைச்சது பூரியாக மாறலாம். என்ன நடக்க போகுது ஏரியான இது. ம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்களோட ஹோட்டலில் நீ வேலைஞ்சோட எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ செய்வாண்டு. ஏன்னா அதிகமா நான் சாப்பிட்டு இருக்கேன்டா அவங்களோட பட்டிசி மறக்க ரொட்டி நல்லா இருந்துச்சு. நீங்க சாப்பிடுங்களா? போனா தானே உண்டாப்பா. வேற கடையில அதுக்குள்ள உலகாமம் கண்டுமணி வித்தியாலயத்துக்கு எதிரே உள்ள ஒரு பிரபல ஹோட்டல்லாம் ஒரு வேலை செய்கிறாரு. அடிக்கடி பிரபலம் சொல்லுறது. என்ன ஹோட்டலில் பேர் என்னடா? ஜினி உணவகம். ஆ ஜினி உணவகம். ஜினி உணவகம். தண்ணி கொஞ்சம் தான் விட்றேனே. புட்டுக்கு ஓ ஏன்டா இந்த இப்படி புட்டு இந்த மாவு வந்து வர என்னுடைய பார்த்தேன். சனோ மாவு வந்து என்னுடைய கண்டு புட்டு வந்து வந்தீங்க. அவன் மாதிரி ம் நம்ம ஏன் தான் இந்த கடன் தொடங்குறது சுணங்குறது எனக்கு தெரியல. என்னடானும் கடையை போடலாம். ம் நேரம் அதிகமா ஓமா கடையை போட்டு எடுப்போம். குறைஞ்ச விலையில மக்களுக்கு கொடுப்போம். ஆ நீங்களே வியாபாரத்துக்கு மக்கள் சாப்பிட்றாங்களா ஏன்னா நீங்கள் சென்றீங்க. மாவை குழைச்செடுக்கிறதுக்கு நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கூட இருக்க மாட்டேன். அப்படியா? மாவு ஒரு பதத்துக்கு வரணும் என்னடா?
மாக்குழைக்கிற வேலைன்ட்டு சின்ன வேலை இல்லை. கொஞ்சம் தானே தோணும். அடே இந்த ஃபேமஸான ஹோட்டல்ல எல்லாம் ஒரு நாளைக்கு இப்போ 50-100 கிலோ நினைக்குங்களாடா. அதில் அப்புறம் செய்கிறாங்கடா. அன்னைக்கு நிறைய பேர் வேலை வாங்கண்ணே. ஒருத்தர் தான் வேலை தானே பிரட்டி அடிக்கணும்டா. இந்த மாவு எவ்வளோக்கு விசேரமோ அதுதான் இந்த ரொட்டிக்கெல்லாம். என்னடாப்பா கடவுளே சரியம்மா கலவஞ்சில் வாங்கினீங்க. என்னடா பண்ணி சார். ஓகே மகள், இப்போ என்னன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் வீடியோ கட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன இந்த மாவு வந்து இது வந்து என்னத்துக்குரிய மாவுச்சா? இது புட்டுக்குரிய மாவு. ஆனால் இந்த மாவை ரதியம்மாட்ட சொல்லி ஏமாத்திக்காங்க யாரையோ. என்னட்டு நான் அந்த இது கண்டு வாங்கியிருந்தாம்மா. நான் குப்பமாக தான் காண்டி வாங்கி தந்தேன். நீங்கள் கூப்பமாக தாண்டு பண்ணியிருந்தீங்க. ஏன்னே கடவுள் இல்லையா? அது அவள் என் பிள்ளை சொல்லலாம். ஆனால் இதில் செய்யலை ரதியம்மா. இங்கே பாருங்க, ஷேப்புக்கு வராது. ஷேப்புக்கு வராது, வெடிக்கும் இது. இங்கே பாருங்க. இல்லை 2 விதமான மாவு இருக்குண்ணே. எத்தனை விதம் மாவு இருக்கு மச்சான்? நிறைய இருக்கு. என்ன தெரிஞ்சு 2 ஆயிருக்கு. இதுக்கு என்ன மாவு எடுக்கிற நீங்கள்? இதுக்கு 7 ஸ்டார் ஒரு மாவு இருக்கு, மஞ்சள் பேக்கில். அதான் நல்ல மாவு. அது நல்லா இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் சிக்கல் தானே. இது இப்போ இவனோட செய்கிறான். இதுக்கு பட்ட பாடிஞ்சு பாருங்க, வேர்த்து போய்தான் கொஞ்சம். என்ன சரி ரதியம் அடுத்த மாவுக்குள்ள 7 ஸ்டார் வாங்கிட்டாங்களா? இந்த ரதியமாக பேரையும் சொல்லி கொடுப்பேன் 7 ஸ்டார்ண்டு. என்ன இதில் சரியா வருமாடா? சரியாக்குவோம், வேறு வழி இல்லை. உண்மையில சரியா கஷ்டப்பட்டு செய்கிறான் பாவம். இந்த சரி ரதியம்மாவிலையும் பிள்ளை இல்லை, அவன்லையும் பிள்ளை இல்லை. ஓகே தேங்காய் எண்ணெய். அப்படியே தேங்காய் எண்ணெய் என்னது விட்றடா? நல்லா இருக்கும். அதாவது என்ன சொல்கிறடா, மாவு கொஞ்சம் பொங்கி வரும். தேங்காய் எண்ணெய் விட்டாவா? ஃபுல்லாக விட வரலன்னா உங்களை விட்டா சரி, கொஞ்சம் விட்டா சரிண்ணே. ஓகே ஓகே ஓகே. தேங்காய் எண்ணெயில் அவளை குளிக்க வாட்டி தாண்டா படுக்கணுண்ணே. தேங்காய் பூ வரலையே அதுக்கு? தேங்காய் பூ போடல. ரொட்டி அடி தெரியாதுண்ணா. தெரியாத ஹோட்டலில் கேட்க தானே வேணும் அதிகமா. தெரியாத விஷயங்களும் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கட்டும். இருக்கட்டுமா? அடுத்து நம்ம கறியாக்குவோம். கறியாக்குங்க. ஓகே. நான் சொன்னால் அதுக்கு என்ன கறி? இப்போ கறி என்னண்டா, உருளைக்கிழங்கு வரட்டல் மாதிரி. வரட்டல் தான் கறி. அதுக்கு நம்ம பெரிய வெங்காயம், லீக்ஸ், கோவா, வெங்காயம் அப்படி எல்லாம் நிறைய ஜாமான் போடலாம். நம்ம இப்போ இடிக்கிறத வச்சு தான் சமாளிக்க போகிறோம். இருக்கிறத வச்சு, அதாவது வெங்காயமும் உருளைக்கிழங்கு இருக்குது நம்மகிட்ட. எக்ஸ்ட்ரா முட்டை இருக்குது, முட்டை வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க ஓகே கறியா செட் பண்ணுவோம். ஓகே. இப்போ என்ன சொன்னால் இந்த முட்டை உடைக்க போகிறான். இப்படி ஆசையாக கேட்டுக்கிட்டே நான் உடைக்க போகிறேன். நான் எங்கே இருந்தால் பாரல சரியா நாங்கள் நல்ல சாப்பாடு போகிறேன். இப்போ நான் அவட வீரிய ஏற்படுத்தலடா. 2 அண்ணனும் தம்பியும் சரியா சாப்பாடு இருக்கிறானராப்பா. வேண்டா என்ன இந்த நாட்டுக்கோழி? இது நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி ரைட். நாட்டுச்சேவர் பார்த்தீங்கன்னா முட்டையை எப்படி தான் உடைக்கிறேன். அப்படி தான் உடைக்கிறேன்னு. உடையண்ணா முட்டையை நான் உடைப்பேன். உடைச்சி காட்ட போகிறேன். உடைப்பேன் சின்ன உடையில. இந்த மைக் தான் வச்சு தெரியும். கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் பண்ணிடுறோம். இது அவன் சும்மா மாட்டான்டா. ஏன் சின்ன முட்டை வாங்க. இந்த அதான் நல்லா. நம்ம சின்ன தானே. சின்ன இந்த விஷயத்தில் பெரிய ஆகிறா மகளே. ரதியா பார்த்தீங்கன்னா இன்னும் கடும் தீவிரமாக வெங்காயம் பட்டி கொண்டுங்க. ரதியமா என்னன்னு சொன்னால் எங்களை வேலை செய்ய விடுறல. ஏன் ரதியமா நாங்கள் வேலை செய்ய விடுறல? நீங்கள் வேலையை சாப்பாடு கொஞ்சம் கூட கேட்கல. என் பேரே விடல, உங்களை வேலையை தான் போகணும். வேலைஞ்ச சாப்பாடுண்ணே. வேலைஞ்சாதான் சாப்பாடு. வேலைஞ்செல்லாம் சாப்பாடு. ஓகே. பார்த்தீங்கன்னா 4 முட்டை இருக்கு. பிரியாணி மந்திங்க எப்போ என்ன 2 எனக்கு கிடக்கு. ஜோசி 5 பேர் இருக்கும். 5 பேர் இருக்கும். கணக்கு சரியா பிரிக்கணும். கணக்கு சரியா இருக்கணும். ஓ தப்பு வரக்கூடாது. இதெல்லாம் கணக்கு பார்க்கணும். இதை ஒன்று கொண்டு வந்து இது என்னத்துக்கு ஒன்று சொல்லலைண்ணே. இது என்னத்துக்கு ஒன்று சொன்னால் வீடியோவில் அந்த இடக்கமுடக்க காய்க்கிறாங்களுக்கு டொங்கான்னு போடுறது. அதே மாதிரி நீங்கள் இந்த கிழங்கு கொஞ்சம் அவிய போடுறீங்களோ? இது அவிய போடணுமாடா? வெங்காயத்தில் போட்டு தான் தெரியுமா? இது தாளிச்சது பிறகுதான் கொஞ்சம் அவிய போடணும். அவிய போடணும்டா. பிஷியராடா இதுக்கு கறி வேறே தானே செய்யறேன். செஞ்சு விட்டு தான் பாக்கில் வச்சுதான் சொல்றேன். என்னடா இந்த கொண்டல்ல வேலை செஞ்சாட்டு தான் சரி. நம்ம சாப்பிட்டு வளர்ந்தாக்கள் தானே, நமக்கு தெரியாது. சொத்து முட்டையில் பார்த்தா தெரியும். என்னது எங்கட வைக்க முடியும் பாரு. அதான் தெரியும். நான் வெளியே சாப்பிடல. என்ன உக்குரு
என்னது ஒரு ரேன்ராய் கொஞ்சம் சேட்டை கொஞ்சம் அவங்க தம்படி சொக்கர ஊதி அப்பா என்னடா செய்யற உள்ள போறாங்க ஓ அதிகமாக கதைக்காங்களே இல்லை பழையமா என்னன்னு தெரியா இந்த சொத்து கொஞ்சம் கொஞ்சம் அடியடி என்ன யோசனை முடிக்குது ஒரு 1.5-2 ஓகே இப்போ என்ன செய்ய போனா அதிகமா சின்ன வெங்காயம் தாளிக்கமான் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை என்னதுக்கு தாளிக்கும் இந்த இதுக்கு தான் கிழங்கு வாங்க தாளிப்போம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குடா பத்திஸ் மகளே பாத்தீங்கன்னு சொன்னா வர்ற அடுப்புல சடையன்னு தாளிச்சு போட்டு கீழே கொட்டினோம் டஜரி கொட்டி டஜரி என்ன அதிகமா கீழே ஓட்டு டஜரி இல்லாடி நாயூரம் சேரும் அப்ப ஜோ இதுக்கு என்னென்ன வரும் அதிகமா கருவேப்பிலையும் வெங்காயம் தானே வரும் வேற என்ன சீதம் போடணுமா சீதம் போடணும் என்ன வேற என்ன சொல்லுங்க அவருக்கு சாப்பிட சாப்பிட்றேன் இல்லை என்னன்னு தெரியா சானு கொஞ்ச நாள் சாப்பிடறானு இல்லடா காரணம் இல்ல ரதியம்மா சரியான எனக்கு வைக்கிற கறி எல்லாம் வச்சு வச்சு எடுத்துருவானுங்க எங்களை தெரியும் தான் நாட்டுக்கோழியை பார்த்துனாங்க இது கொஞ்சம் பரவாயில்ல விஷயம் தெரிஞ்சாரு மதம் கட்டுமா கொஞ்சம் கூட சாப்பிட்றானே அவர் வேலை ஏற்ற சாப்பிடுறாங்க வேற கொஞ்சம் வேலை தெரிஞ்ச யாரும் கொஞ்சம் கூட கொடுக்குறேன் வேலைக்கு வேலை தெரியாதானே நாங்க இப்பாண்டா சின்ன படி தேங்காய் ஊற்றுவோமா ஐயோ ஓகே ஓகே அந்த இதை போட்டு என்ன வழக்கம் இது இப்படி என்ன சின்ன சின்ன போடணும் கொஞ்சம் தேங்காய் விட்டா வதங்கி வரும் வேறண்ணே மறுபடியும் தாளிக்கணுமே ரெண்டை அழிச்சு எடுக்கணும் ரொம்ப இல்லைன்றால ரொம்ப போடல ஓ நீங்க நினைச்ச ரம்பையும் போடலானே அங்கால ஊர்வசியும் போடலாம் விடுவாண்டாரு விளக்கத்தை சொல்லணும் மரக்கட்டோட விளக்கத்தை ரொட்டியா அவருதான் கொஞ்சம் அனுபவம் கூட நீங்க எவ்வளவு காலமா இந்த மரக்கட்டொட்டி வேலை செய்றீங்க மகள் அவரு நாங்க 6ஆம் ஆண்டு படிக்கிறதுக்கு முந்தி இருந்து அவன்கிட்ட வாயில கேட்கணும் எதிர்பார்க்கணாங்க எத்தனை வருஷம்டா நானா அது 8ஆம் ஆண்டு இருந்து வீட்டுல ஸ்டார்ட் ஆனது வீட்டுல கூடடா உங்களோட அம்மம்மா முந்தி போட்டிருந்தீங்களா அப்ப இருந்து அப்ப இந்த கலை உங்களுக்கு எப்படி வளர்ந்தது கலை பரம்பரை அம்மம்மா செஞ்சு திரும்பி அப்பா செஞ்சு இப்ப ஒரு ஈராரு அப்பாடையில இருந்து நான் பழகினேன் என்னல இருந்து இன்னொரு பழகும் எப்படி கதைச்சிட்டாங்க எப்படி கதைச்சிட்டான் அவர் இப்படி வராரு வளர்ச்சி வந்து வர்றாரு அதுதான் பரம்பரையில வருங்க அப்பதான் நான் பார்த்தேன் எப்படி தானே அவன் அப்பா அப்பாவோ இப்படி வரான் அப்பா அண்ணா அடுத்த காண்டி அந்த வரப்பு இல்லைங்க நான் அந்த சொல்லி விட மாட்டேன் நீங்க பாரு பிள்ளையும் வந்து அதை செய்யணும்னு எதிர்பார்க்கான் நல்ல வருமானம் போல செய்யும்னு நம்புறேன் கட்டாயம் வாழ்த்துக்கள் எங்கட ரொட்டி அடிச்ச கை ரொட்டி தாண்டா அடிக்கும் அது சரி அப்படி கை இப்படி காய்ச்சிதான் அப்படி சரி கொஞ்சம் சீதா போடுங்க இது அந்த டிலானி ரைட் ஓகே அடே சொல்ல உனக்கு எப்ப தெரியும் இந்த வேலையெல்லாம் ஹோம் சயின்ஸ்ல படிச்சீங்களா இதெல்லாம் இல்லை இது யார் அப்பா செஞ்சீங்கன்னா பழக்கம் ஆளுங்க அடிச்சு சொல்றாங்க பள்ளி பாடி ரொட்டி அடிக்க விடுற ஆளு ரொட்டி அடிக்கிறது 8ஆம் ஆண்டுல எல்லாமே அடையுமோ பள்ளிக்கு வர மாட்டான் திருப்பி நாங்க பள்ளியோட போட தேடி போறேன் அதிபர் விட சொல்லுவாரு 6 வரல கூட்டிட்டு வாங்கண்டு ஒரு நாள் 2 நாள் வராட்டி பரவாயில்ல ஒரு கிழமை 2 கிழமாண்டு அப்புறம் டாப் எடுத்து பார்க்கலாம் தெரியும் ஆள் இல்ல வகுப்பாச்சிரியர் இப்படி அனுப்போ என்ன பிரச்சனை பார்த்து வாங்கண்டு திருப்பி இன்னொரு அண்ணாவை கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போனால் படுப்பாரு இல்லாட்டி என்னத்தையும் கழித்து கிடப்பாரு எத்தனை அவளை தேடி வந்தீங்க மனச்சாச்சில அது எப்போ ஓயல்ல அது ஓயல்ல சனு நாங்க விசாரிச்சதுல விளாத்துல இது நல்லா படிக்கிறவன அப்படின்னு சொன்னாங்க பள்ளி போற நாளில சனி ஞாயிறு பள்ளிக்கு கிடக்கான அது சனுடா படிக்கலடா நீ பள்ளி போய் தான் யூனிவர்சிட்டி என்ன பண்ணி மாட்டானுங்க அது அதுக்கு வாய்ப்பு இல்ல அதாரு கதை எல்லாம்
அப்ப நினைச்சு நான் சொல்லக்கூடாது ஆகும் அதிகமா ஓடினா சொல்லிட்டா ஓகே ரதியமா படிச்சிருந்தா டீச்சர் ஆயிப்போம் என்ன ரதியமா இப்போ கட்டத்தில் கொஞ்சம் போடுவோம் என்ன கட்டத்தில் போட்டு பிரட்டி எடுப்போம். கறின்னு என்ன பண்ற பிரியாணி நிறைய ஐட்டமான கறியாக இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் என்ன இது இப்போ சிக்கன் சிக்கன் வளர்ச்சி அதே விட்டு வந்து நாட்டுக்கோழியை கண்டு இறைச்சியும் ஓண்டா அந்த நாட்டுக்கோழியை முட்டையை விட மாட்டானு ஐயோ ஒன்று இந்த கோழியை வைக்கணும். பிரியாணி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தான் இல்லைம்மா. ஓகே என்னதுக்கு கடவுளே, மக்களே பாருங்க இன்றைக்கும் அதிகமாக நாட்டுக்கோழி ஞாபகம் தந்தார் பாவம். அது ஒரு சம்பவம் நடந்தது கோழிக்கு. கட்டப்பட்டது எங்களுக்கு கொஞ்சம் கவலை, எங்களுக்கு கொஞ்சம் கவலை இல்லை, சந்தோஷம். சொன்ன சாமி குற்றம் ஆயிரு. ஓகே சொன்னா இப்போ தாளிச்சி பதத்துக்கு வந்துட்டு வந்ததுனே இறங்குங்க. இறக்கிட்டு உருளைக்கிழங்குல நவிச்சு பழம் எடுத்தாச்சு. ஆமாம் ஏடே அடைசிலியால இருக்கா ரெண்டு உண்டு உண்டு நகருங்களா? ஓகே ரைட் ஃப்ரெஷ்ஷான இறக்கிட்டாண்டா செஞ்சு. அதிகமாக இருக்கிற வெயிட்டிங். ஆனா இன்னும் எங்களுக்கு வரி செஞ்சு தரான் இல்லை. இப்போ வரைக்கும் அதுக்கு நம்மளோட ஓகே எப்படா காட்டி முடிப்பா? வெயிட்டிங் அதிகமா செய்யணும் அப்படியும். ஓகே மக்களே, இப்போ நம்ம கறியும் செட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு மாதிரியா கொஞ்சம் பிணைஞ்சு எடுத்தாச்சேடி. ஓகே இங்க பாருங்க, இதுல வந்து என்னென்ன கலவை இருக்குன்னு சொன்னா உருளைக்கிழங்கு மற்றும் சின்ன வெங்காய பிரட்டல் தாளிச்சு ஐட்டங்க இதை கொண்டு போய் நைட் எடுக்க போறாங்க. வாவ் இப்போவே வாயுறு ரதியமா. முட்டை இருக்கு உங்களுக்கு. இங்க பாருங்க பக்கத்துல முட்டை இருக்கு, அதுக்குள்ள போட்டு வைக்க. கவலையா இருக்கு இது. ஏன் ஒரு முட்டை குறைவா இருக்கு. அது பிரச்சனை இல்லை. டிலானி லேட்டா வந்தோம் தானே, அது பாதி கொடுக்கலானே. நாங்கள் லிஸ்ட்ல எடுக்காத தானே அவரு. ரதியமாவுக்கு பாதி டிலானுக்கு பாதி எப்படி கொடுப்பேன். அந்த படிச்சுக்கணும் ஒரு முட்டி ஒழிச்சு வைக்க இல்லை பாதி இல்ல, அது நாங்க எங்கட இருப்பானே மூன்று இதுக்குள்ள வந்து நான் முழு சாய்ப்போம். ரெண்டுக்கு வந்து பாதி பாதி. அதான் பேரு அது யோ உங்களை நான் பாதியை பரவாயில்ல. அப்ப ரஜா முட்டை ரஜமா பிரச்சனை இல்லை. சாப்பிட மாட்டான். விரிக்கிட்டு பாருங்க அந்த மாதிரி கறி இங்க பாருங்க புரட்டி எடுத்தாச்சு. கறி கறி. ஓகே இப்போ அடுத்து என்ன சரி அடுத்தது வந்து பன்னஞ்ச மாவை வந்து பதப்படுத்தி எடுக்கணும். இப்போ மாவு கொஞ்சம் பதத்துக்கு எடுத்து shape ஓகே என்ன ஷேப் எப்படி ஷேப் வரும்னு நான் இன்னும் கெஸ் பண்ணல, மைண்ட்ல வரல எனக்கு. சரி பாப்போம். இது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவருக்கு முன்னாடி என் தம்பி தாங்க எனக்கும் தெரியும் என்னோட போட்டு பாத்தியா வெட்டு எப்படி வெட்டு. இதுல என்ன விளங்க இல்லையா மக்களே? இது ஒரு சிறந்த ஒரு சிறந்த ஒரு சமைப்பாளர் அமைப்பாளர். பரோட்டாக்காரர். தெரிய மாட்டேன் சொல்லு. இண்டையில இந்த வரைக்கும் பேர் வரட்டா. பரோட்டா நாங்க அப்படிதான் அப்புறம் வள்ளிக்குள்ள நம்ம பரோட்டா. பரோட்டா கந்தன மாலை அடி அடி. அது சரி இது எப்படி பே? இது கொஞ்சம் உருட்டி எடுத்தா எடுக்கணும் என்ன உனக்கு தவறும். சப்பாத்தி மேலே பாத்தி இது இடவாசி கொஞ்சம் காணாதான். அது அந்த ரொட்டிகள் தான் வைக்க என்னடா. இந்த மேசை இருக்குமெண்டா சரிக்க முடியாது. சரி ஆனால் கறி ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல். அவ்வாட்டல் பிதுவின் கோட்டலில் ஆட்டப்படும். சூப்பர் அருமையான பழமொழி. இல்லை பூஞ்சி. ஆனால் அந்த மாவு கொஞ்சம் நல்லா வந்துக்க மாட்டாண்டைக்கு சொல்லி வேலை ரெண்டைக்கு. அது எப்படி தானே இப்போ நீங்க போயிருந்தா உங்களுக்கு கடைக்காரர்கள் கூட கேட்டுருக்கீங்க என்ன மயது வாண்டு கேட்டுருக்கீங்க. அதிகமாக தெரியாதுனே பாவம். ஏமாத்தி போட்டானு அதிகமாக எங்களுக்கு தெரிஞ்சது புட்டு தோசை இடியாப்பம் இட்லி அவ்வளவுதான். என்ன மாவுல செய்யறாங்கன்னு தெரியா? தெரியாது. எத்தனை விதமான மா இருக்கு தெரியாது. தெரியாது. இந்த ரெண்டு தான் சொல்லி தான் தெரியும். 7 ஸ்டாரோ உண்டா என்ன மாடா அப்படி நடிகை தெரியாது எனக்கு. உருட்டுறா ரொட்டி மய கடை பாருங்க மகளே.
ஓகே மக்களே, இப்போ ஃபாதிங்கிட்டு சொன்னா கட்டிங் போர்டில் படுக்கு இந்த செஞ்சு வச்சிருக்கேனே. செஞ்சு வச்சிருக்கோம். என்னது? இதுதான் மா உப்புமா கூப்பமா. என்ன செய்யறமா? ஆட்டோமா ஆட்டுமா. கறி கொஞ்சம் எடுத்து அழகா வெப்பம் கறியை வச்சாச்சு. இந்த பாருங்க கூட ஆள்ற இல்லை கரையே நீங்கள் நினைக்கணும் வரடா கடையில் கொஞ்சம் தான் கறி இருந்து போதிய அளவு கறியை வச்சு கொள்ளலாம். ஓகே. 4 விட்றா 2 விட்றா? 4 வைக்கலாம் மடிச்சு வைக்கலாம், பிரச்சனை இல்லை. 4 விட்டா தான் சாப்பிடலாம். அடிலாம் நீ இல்லாமல் வந்தீங்க பாவம். அப்பா கணக்கு பிழைக்காது. ரைட். பாதி முட்டையை வச்சுக்கலாம். பாதியாக வைக்கிறேன் நீங்கள் நினைக்காம இல்லையோ. இப்போ பாருங்க வீடியோவில் இப்படி தான் செய்கிறோம். 2 இப்படிதான் செய்யறேன். மனுஷன் கொஞ்சம் பூசி எடுக்கணும் ஆளை. டிஷ் ரெடி குறைச்சா சரி. ஓகே, இப்போ என்ன சைடில் விட்டணும். வட்டி எடுத்தா ஓகே. ஆனால் சில பேர் வந்து மீது அஜ்ஜி வச்சுப்பாங்க. இதுக்கேற்ற மாதிரி அஜ்ஜி கறி செய்கிறதுக்கு வந்து சில ஓட்ட எடுத்தாச்சு. இப்படித்தானே நாங்கள் இனி வச்செடுப்போம். நாங்கள் அடிச்சு அடிக்கல எனக்கு. ஐயோ பாருங்க எடுத்து வாங்க. வைக்கிற டிஷர்ட் அந்த டிஷர்ட் தாங்க டிஷ் ரெடி ஆகுது. முட்டை பரிஸ் வெடி எடுத்தால் தான் கணக்காக வரும். இப்போ சில பேர் அந்த சின்ன ரவுண்டுக்குள்ளே வச்சு அமர்த்தி எடுப்பாங்க. முன்னுக்கு பின்னுக்கு ஓடணும் மாதிரி. இப்போ ஜசாமன் அரிக்கும். அதான் அந்த ஹோட்டலில் சேரலாம். படிவா அரிக்கிறது அது அப்படி பட்டி தான் வெட்டி எடுக்கிறது. எடுக்குது. அப்படி இதை போல கப்புன்றதாச்சு சின்ன கப்பில் இந்த கீறி வரனே கீறி வர்றது அது நல்ல ஈஸி. சரி ஒரு மாதிரி எடுத்தாச்சு. நல்லா இருக்கு. மாவு சென்ன மாவு வச்சிடும். அந்த மாவு இருந்தே கொத்து போட்ட மாதிரிப்பா கடை தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடு. கடிச்சிக்கு ரெடி ஆகுது. ஒன்று ரெடி செய்யணும். அடுத்த கூட செட் பண்ணலாம் என்ன? இதில் செட் பண்ணுறவங்க சிக்கல் என்னையும் பதப்படுத்தி எடுக்கணும். பதப்படுத்தி எடுக்கலாம். எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது ஒன்று எடுப்போம். கூடாண்டா நினைக்கிற மாதிரி இல்லை. பாவம் அவனு 70-80 அடுக்கான்னு சொன்னா அது வந்து பெரிய இதுல செய்யறதுனால ஹாட்டாது. சின்ன இதுல வந்து செய்யறதால நமக்கு டைம் கொஞ்சம் காட்டு. எல்லாம் என்னடா 5 நிமிஷம் ஒன்று எடுத்தனா அதே நிமிஷம் தான் இடத்த எடுக்குது. அனுபவம் கூட வேலையிறாக்களுக்கு அங்கே சரி அவையே குயிக்கா போடுவாங்க. அப்ப நம்ம அனுபவம் அனுபவம் இல்லைன்றா அவருக்கு அனுபவம் இருக்குதான். இடவசதி தானே. நம்ம இதே போல ஜோ இந்த சில்வர் அந்த தகடு என்ன மேஷம் அது பேர் என்ன தகடு இருக்குதான் நெய்யம் சாப்பாடு கிடையாது. இதே மேஷன் அடி கொடுமா ஜோ நம்ம தகடு செட் பண்ணி நம்ம சாப்பாடு ஐட்டம் சொன்னோம். நமக்கு செஞ்சு எடுத்தோம்னா இல்லை தானே கடை ஒரு தீசம் இருக்கு. ரதியம்மா உணவகம். முட்டை ஆனா ஜோ கொஞ்சம் பெரிய முட்டையை வாங்கிக்கலாம். என்னடா பாதிய வையா அப்படியே சரி, அதிகமாக விருப்பம். ரதியம்மா கொடுக்குமா? அது பேரே கொஞ்சம் சொல்லு, ரதியம்மா. தோல் சுடுற எப்படி தான் அவன் அதுக்கு போறமாவா மாவு ஒரே மாவு தான். சாப்பாடு ஸ்டைல் அமைச்சானே நம்ம இல்லை பார்த்தாடா அந்த ஹோட்டல்லாம் சிறப்பு தான் அடியில் நல்லா வந்து என்னடா நீட்டா ஒரு இதுக்கு பட்டிஸ் பாட்டிஸ் பாட்டிஸ் முட்டை பாட்டிஸ் கிலோ 100 ஜோ சொல்லு. என்ன முட்டை பிடிங்களா 100 இல்லை நான் இப்போ செஞ்சு விட கூட கடைக்கு கொண்டு விட போகிறேன். நல்ல ஐடியா. இந்த கடை செய்த நான் தான் பார்த்து நீங்க என்னது பார்த்து நீங்க உண்மையா சரியான எந்த பண்ணாது இவன இதுவாக செய்யறமாய் பாதி 4-5 வட்டி முட்டையை 6 நம்ம 6 வட்டி போட்டு ஒரு பாதி முட்டையை 70 ரூபாய் கொடுங்க. 50 ரூபாய் கொடு. 50 ரூபாய் கொடு. பாவம் மக்கள். ஓகே. ஆனா ரதியமா வாங்க மாட்டான் அன்னைக்கு முட்டை. ரதியமையே வாங்க பேர் ரதியம்மா கண் பார்த்தா கை ரதியமா கடந்து சொல்லுவாங்க அன்னைக்கு. நான் இதை பார்த்தா விளங்குது எனக்கு. இப்ப பாத்தியா போட போறான் ஐயா செய்த ஓகே. முதலாவது பாட்டிஸ்
போடுங்க ரதியம்மா. இன்னொன்று போடலாம் ரதியம்மா. பிரட்டி கொடுத்து போடுவோம்மா. எடுத்து போடையா அது டக்காண்டு பொரிஞ்சிட்டு ரதியம்மா. அது இல்லை டக்குன்னு பொரிஞ்சிட்டு. ஓகே ரதியம்மா. ஓகே பாருங்க. ரைட் இறக்கியாச்சு. அடுத்து இறக்கி எடுப்பேன். 2 நான் போட்டா கொஞ்சம் கஷ்டமா டக்கு இறக்கி விடுங்க. அது டக்குன்னு பொரிஞ்சிடும். சொப்டானது தானே. ஓகே போடுங்க. பிரட்டி போட்டு போடுவோம்மா. ஆமாம். ரைட் போடுங்க. ஓகே நல்லா பொரியுது ரதியம்மா. எல்லாத்தையும் போடுறத விட பொரிக்கிறது கொஞ்சம் நீட்டாக வரும்ண்ணே. இறங்க. ஓகே 3வது. ரைட் எடுங்க. ரைட் இப்போ அடுத்தே போடுங்க. ஓகே அதுவும் பொரிஞ்சிருக்கு. வாவ். இறக்குவோம். கவனமா. சூப்பர்ண்ணே. எடுங்க. சரசரணா இருக்கு வேலை. போடுறதுதான் தாமதம். குயிக்காரிக்கலாம். இதெல்லாம் மட்டும் இறக்கியாச்சு மான். இந்த இதை போடுவோம். இப்போ அடுத்தது என்ன ரதியம்மா? ஆமா. அளவான சாட்சினே உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோ. ஆமாம். குயிக்கா வருதுண்ணே. அது என்ன கடி சீட்டில் இருக்கு. நம்ம அந்த கறி ஏற்கனவே செஞ்சானே மேலே அந்த மாவு மட்டும் தான் கொஞ்சம் வேணும். சீனியோட வேலை தான் அது. ஓகே அடுத்தது இப்போ எடுங்க. ஓகே இது எடுத்தா சரியானே. உங்களோட வேலை சக்ஸஸ். ரைட். ஓகே சொன்ன மாதிரி நாங்கள் முட்டை பரிஸ் செஞ்சு காட்டுதோம். இங்கே பாருங்க. ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டிசி ரெடி ஆகிடுச்சு. நேரதியம்மா இது பாருங்க எப்படி கண்டு. உண்மையிலே நம்ம நினைச்சதோட நல்லா வந்து என்னடா பட்டிஸ் வடிவாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல எங்களுடைய விதுவுக்கு உண்மையில நன்றியை சொல்லணும். அதுவும் பெரிய பட்டிசிரா. நான் பார்த்த மாவு இருக்கிற சிட்டிசனுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மாவுக்கு சிட்டிசன் செய்கிற கஷ்டம் தான். ஆனால் நல்லா வந்து பார்த்தியா நல்லா வந்து உண்மையில கஷ்டம். அந்த மாவு எப்படி வந்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு கொத்துக்கு அறிவு தானே மாவு அப்படி தான் வந்தது. அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து அதை வந்து நல்லா அடிச்சு கலச்சி அந்த பதத்துக்கு எடுத்து கடும்பேல. ஆனால் உங்களுக்கு தெரியாது. நாங்கள் இப்போ அதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பனையிறதுக்கு டைம் எடுத்தோம். நாங்கள் எத்தனை மணி தான் பிடிச்சி மருந்து செய்யறதுக்கு? இப்போ இது செய்யறதுக்கு 2.5 மணி நேரத்துக்கு 2.5 மணி தான் பிடிச்சி எங்களுக்கு செய்யறதுக்குமே சக்ஸஸ் ஆகுதுக்கேனே. ஆனால் முடிச்சுதான். ஏன்னா அந்த மாவு கொஞ்சம் தான் லேட் ஆகுனது. இல்லாட்டி எல்லாம் குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் வாங்குறேன் அந்த 7 ஸ்டார்னு 7 ஸ்டார் மாவில் ரை பண்ணி பாருங்க. உங்களை வீட்டு வழி மறக்காம ரை பண்ணுங்க. உங்களுக்கு தான் நாங்கள் இலவசமான முறையில் செஞ்சு என்னோட சொல்ல அந்த ஓடுற வடியை போட்ட மட்டும் அவங்க செய்வாங்க. என்னடா சில டிக்டாக் ஷார்ட் வீடியோவில் அடக்கண்டு செஞ்சுட்டுருவாங்க. ஏரியா மாவு எடுக்கிறது பிரட்டுறது பொரிக்கிறது. இது நம்ம அப்படி இல்லை. நீ எப்படி மாவு நினைக்கிற என்னென்ன விடுற அப்படின்னு எல்லாம் வந்து என்னன்னு சொல்ல வடியா விளக்கமாக தரபடியா மக்கள் வடியா செய்வாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பொரிக்கக்குள்ள கொஞ்சம் பேர் நோட் பண்ணிப்பாங்க. போட்ட உடனே டக்குனு பொரிஞ்சுது. அதுக்கு வந்து அந்த சீனி தான் காரணம். கொஞ்சம் சீனி விட்டதாலாம் குயிக்கா. இப்போ போட்ட உடனே அடை பிரட்டணும் நெய்தே கலருக்கு வந்துடும். உடனே பிரட்டணும். நாங்கள் சீனியோட வேலை தான் அது. சரி ஓகே ரதியம்மா சாப்பிட்டு பார்க்கணும். ரதியம்மா நீங்கள் முதல் பந்தி சாப்பிடுது உங்களை இதை சொல்லுங்க. நானும் சாப்பிட்டாடா வசிக்கு. சாப்பிடுங்க. முட்டையெல்லாம் சேர்த்து காடி ஓட்டிக்குமா? நல்லா இருக்கா ரதியம்மா? முட்டை பட்டி சண்டா சொல்லி ஆகணும். பயவுறு எனக்கு பாத்தியா வேலையே சத்தா இருக்கிறா. இங்கே பெரிய முட்டை வந்திருக்கு. தெரிஞ்ச எடுத்து என்னன்னு தெரியா சப்தா வந்துக்கிறா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இந்த மாதிரி உடையமில்லோ ஒன்றுமில்லை. கணக்காரிக்கு எல்லாம் மீதும் சாப்பிட வந்துடுது. சாப்பிடுமா? சாப்பிடுவோம்.
அது என்ன பிரச்சனைடா செய்கிறாக்கள் சாப்பிட மாட்டாங்க அதான் இது பையன் இந்த சாப்பிடு ஓகே அந்த மாதிரி சொப்டா இருக்கு மாதிரியா எப்படியா பகுரா அப்படி அதே மாதிரிக்கு நல்லா இருக்குமா அந்த மாதிரிக்கு சாப்பிடும் இது பார்த்தீங்களா ரெண்டு அங்கால ஒரு கடி இஞ்சால ஒரு கடி டேஸ்ட் அடிக்கிறபடியா தான் ரெண்டு நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் ஓகே இது நல்லா இருக்கு மக்களே உண்மையிலே 2 பேர் சாப்பிடுவாங்க உண்மையில வேறு லெவலில் இருக்கு அப்படி நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் உண்மையில இந்த வீடியோ நீங்கள் வருமனே பார்க்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நாங்களும் இன்னும் கொஞ்சம் முன்னேறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்னடா நீ அப்படியே சொல்லிக்கொண்டு நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் முறை விடைபெற்று செல்லும் நாங்கள் Voice of Anusan Vlogs team. Bye.